ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் வித் another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் லாகின் பேஜ். ஸோ அவங்க வெப்சைட்லேயே வந்து அது ஒரு லாகின் பேஜ் வந்து போட்டிருக்காங்க. நம்ம வந்து அதை எப்படி வந்து HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத வந்து ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் அந்த லாகின் பேஜை வந்து காமிக்கிறேன். ஸோ ஓகே, திஸ் இஸ் த லாகின் பேஜ் வி கோயிங் டு டிசைன் நவ். ஸோ நான் வந்து லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன் இந்த பாத்தில். ஸோ இதில் போயிட்டு கோடு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து VS கோடுக்குள்ளே ரீடைரக்ட் பண்ணிடுச்சு. ஸோ நம்மளுக்கு அந்த லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோல்டர் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு நான் index.html அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரே ஃபைல்லே வந்து நம்ம 3 ஃபைல் கிரியேட் பண்ண வேணாம் இதில். ஓகேங்களா? ஸோ ஸ்டைலுக்கு தனியாக, ஜாவா ஸ்கிரிப்டுக்கு தனியாக கிரியேட் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம டைரெக்டாக இதிலே வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, 1 மினிட். ஸோ இதில் போயிட்டு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைட்டில் கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரன் ஆகுதா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் டைப் பண்ணி ரன் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு வெப்பேஜ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ கோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ 2 ஹெட்டிங் இருக்குது. கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்னு ஒரு ஹெட்டிங், தென் என்டர் யுவர் லாகின் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங், தென் 2 லேபிள், 2 இன்புட் பாக்ஸ் அண்ட் ஒரு பட்டன். தென் ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பர் லிங்க் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா இன்கேஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட், புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி வந்து இதை டிசைன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம இப்போ VS கோட்குள்ளே போயிடலாம். ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இதை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம ஃபார்ம் மொத்தமாக அடங்க போகுது. ஓகேங்களா? ஸோ கிரியேட் ஆச்சு. தென் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் தான் நம்ம ஹெட்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ நான் H2வில் வந்துட்டு ஜஸ்ட் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அப்படின்னு ஜஸ்ட் கொடுக்குறேன், சும்மா ரேண்டமாக. ஓகேங்களா? ஸோ தென் இதில் H5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறேன். அதில் போயிட்டு என்டர் யுவர் லாகின் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஹெட்டிங் செக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்புட்ஸுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம இந்த லேபிள், இன்புட் பாக்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ தென் லேபிள் வந்து கொடுத்துடலாம். லேபிள், ஸோ யூசர் நேம் அண்ட் இன்புட் பாக்ஸ் டைப் வந்து டெக்ஸ்ட்டு, பிளேஸ் ஹோல்டர் வந்து என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். தென் இதுக்கு ஒரு ஐடி வச்சுக்கலாம். ஸோ ஐடி என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன். அகைன் வந்து செகண்ட் லேபிள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட், தென் இன்னொரு இன்புட் பாக்ஸில் இதோட டைப் வந்து நம்ம பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அண்ட் பிளேஸ் ஹோல்டர் என்டர் யுவர் பாஸ்வேர்ட், தென் ஐடியும் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஐடி எதுக்காகனா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐடி கால் பண்ணி நம்ம அதை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக தான் நான் ஐடி வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ ஸ்டைலிங் பர்பஸ்க்காக. ஸோ தென் ஒரு பட்டன். ஸோ அந்த பட்டனுக்கு வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ சப்மிட், இதில் டைப்பு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தென் பட்டன் முடிச்சாச்சு. ஸோ பட்டன் கீழே நம்ம ஒன்று பார்த்தோம், ஒரு பேராகிராஃப் டேக்கு. அதில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா நாட் ரெஜிஸ்டர்ட், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹைப்பர் லிங்க் டேக்கில் வந்துட்டு ஜஸ்ட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது ரன் ஆகிட்டுலான்னு நம்ம வந்து. ஸோ ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டைலிங் பார்ட்டுக்குள்ளே வந்து போயிடலாம். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டர்னல் CSS வந்து யூஸ் பண்ண போகிறேன். இன்டர்னல் CSSனால் அதுவும் ஒரு டைப் தான் CSS லிங்க் பண்ணுறதுல. ஸோ நான் ஹெட் டேக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற பேடிங் அண்ட் ஸ்பேசிங்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்து விட போகிறோம். எடுத்து விட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபாண்ட் ஃபேமிலி வந்து சான்ஸ் செரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குறேன். ஃபாண்ட் ஃபேமிலினா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம இந்த டைம்ஸ் நியூ ரோமன், ஏரியல் அப்படி சொல்லுவோம்ல, அதான்.
ஸ்டைல்ஸ் தான், ஃபாண்டோட ஸ்டைல் தான் ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா கார்னர் கொட்டி போய் எல்லா ஸ்பேஸும் ரிமூவ் ஆயிடுச்சு அண்ட் ஃபாண்ட் ஸ்டைலும் வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பாடி வந்து ஸ்டைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாடியில் என்ன பண்ண போறேன்னா விட்த் வந்து 100%, ஹைட்டு வந்து 100 VH, தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், சாரி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அண்ட் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். ஸோ இது நான் ஏன் கொடுக்குறேன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட் இருக்குங்களா, ஸோ அந்த ஃபார்மை வந்து நான் சென்டருக்கு கொண்டு வர போகிறேன். ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் சென்டருக்கு கொண்டு வரதுக்கு தான் ஸோ நம்ம இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டருக்கு வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓகே பாடி போர்ஷன் வந்து முடிஞ்சு, நெக்ஸ்ட் நம்ம கண்டெய்னருக்கு போயிடலாம். கண்டெய்னருக்குள்ளே இருக்கிறதையும் வந்து நம்ம கொஞ்சம் அலைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து மினிமம் வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% வச்சுக்கலாம். தென் மினிமம் ஹைட்டு ஒரு 100 பிக்சல் வச்சுக்கலாம். பேடிங் வந்து 20 பிக்சல். தென் இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டையும் நம்ம வந்து சென்டருக்கு கொண்டு வரணும். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், ஹரிசாண்டலாக சென்டர் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம். ஸோ எல்லாம் பக்கத்தில் இருக்குது, அதனால் அடுத்தடுத்து வர மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தென் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் வச்சுக்கலாம், ஒயிட்டு. தென் பார்டர் ரேடியஸ் என்ன கொடுக்கலாம்னா ஒரு 10 பிக்சல் கொடுக்கலாம். அதாவது ஷார்ப் எட்ஜஸை வந்து அப்படியே ஸ்மூத் கர்வாக வந்து மாற்றும். தென் பாக்ஸ் ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேடோனா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம அந்த பாக்ஸுக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஷேடோ வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு கோட் மாதிரி தான் இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க ஈஸியாக போட்டுருவாங்க. தெரியல பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு பாக்ஸ் ஷேடோ ஃபார் சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது வரும். ஸோ அதுவே நிறையா வெப்சைட்ஸ் வரும். நீங்கள் அதில் போயிட்டு அந்த கோடை வந்து காப்பி பண்ணி இதில் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ ஒரு பாக்ஸ் ஷேடோ கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஓகே, எனக்கு வந்து கர்வ் வந்து ஷார்ப் எட்ஜஸ் ரிமூவ் ஆகி கர்வ்டாக வந்துருச்சு பார்டர் ரேடியஸ். அண்ட் பேக்கில் வந்து ஒரு பிளாக் கலர் ஷேடோ மாதிரி லைட்டாக தெரியுது. இப்போ வந்து நான் இதில் பேக்ரவுண்ட் கலர் வந்து மாற்றிக்கிறேன் பாடிக்கு. ஸோ ஆஷ் ட்ரிபிள்இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெட்ஸ் வந்து டார்கெட் பண்ணுவோம். ஹெட்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம சென்டருக்கு கொண்டு வரணும். ஸோ ஜஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் அலைன் வச்சு சென்டரை பண்ணலாம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் வந்து உட்காந்துக்குச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ரோ கேப் வந்து விடணும் இல்லையா? ஸோ ரோ கேப் 10 பிக்சல். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ளெக்ஸ் பாக்ஸோட சேர்ந்தது. ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ நம்ம அதை வந்து 1 by 1 வைக்கணும். ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஹெட் செக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் என்ன பண்ணலாம்னா மார்ஜின் பாட்டமுக்கு வந்து ஒரு இது வச்சுக்கலாம். மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 10 பிக்சல். ஓகே, 10 பிக்சல் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கு. ஸோ நம்ம அதை ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டாட் இன்புட்ஸ் நம்ம இப்போ ஸ்டைல் பண்ணலாம். இன்புட்ஸில் என்ன பண்ண போகிறோம், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், தென் வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் சேம் காலம், தென் வந்து பார்த்தீங்கன்னா ரோ கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிக்சல்ஸ். ஸோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இன்புட்ஸ்னால் என்னென்னா அந்த இன்புட்ஸ் எல்லாம் கண்டெயின் பண்ணியிருக்கிற ஒரு கிளாஸ். ஸோ அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் 1 by 1 கொண்டு வரதுக்கு தான் இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்டர் வந்து மாற்றணும். பார்டர் 1 பிக்சல் சாலிட் ஹேஷ் சிசிசி அப்படின்னு நான் ஒரு கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அது ஒரு கலர் தான். ஓகேவா? ஒரு லைட் கிரே மாதிரி அப்படி இருக்கும். ஸோ டாட் இன்புட்ஸ்குள்ளே இருக்கிற பேராகிராஃப் டேக் வந்து என்ன பண்ணோன்னா டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டரில் வரணும். அதே சமயம் ஃபாண்ட் சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 14 பிக்சல் வச்சுக்கலாம். தென் வந்து மார்ஜின் வந்து டாப் அண்ட் பாட்டமில் 15 பிக்சல், 0 லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 0 பிக்சல். ஸோ அந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இன்புட்ஸ்குள்ளே இருக்கிற பேராகிராஃப் டேக் இருக்கக்கூடிய ஆங்கர் டேக் வந்து அதில் அண்டர்லைன் இருக்குது, அதை நம்ம ரிமூவ் பண்ணோம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு கொடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ இங்கே இந்த அண்டர்லைன் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இன்புட்டையும் பட்டனையும் ஒரே சைஸில் தான் பண்ண போகிறோம். அதனால் ரெண்டுத்தையும் சேமாக கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா வித்து வந்து 100%, தென் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 35 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். தென் பார்டர் ரேடியஸ் ஒரு 5 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இன்புட்குள்ளே இருக்கக்கூடிய பிளேஸ் ஹோல்டரை வந்து நான் ஒரு ஸ்பேஸ் வந்து விட போகிறேன். இன்புட்குள்ளே இருக்கிற பிளேஸ் ஹோல்டரும் சரி, அதே இன்புட்குள்ளே இருக்கிற நம்ம டைப் பண்ண போகிற கண்டென்ட்டும் சரி, ஒரு பேடிங் லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிக்சல் விடணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு 10 பிக்சல் நவுந்து வந்துருச்சு இந்த பக்கம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்டாக அவ்வளோதான், நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ பட்டனுக்கு வந்து நம்ம ஸ்டைலிங் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பட்டனில் என்ன பண்ண போகிறோம்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து இதுக்கோட எக்ஸாக்ட் டெசிமல் கோட் என்ன க்ரீன் கலருக்குன்னா 4CA அண்ட் FI0 சம்திங். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸாடெசிமல் கோட். ஸோ இந்த பட்டன் வந்து கலர் வந்து மாறி இருக்கும், அது தெரியும். ஸோ இதுக்கு வந்து பார்டர் வந்து நான் நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வச்சுக்கிறேன். கலர்னா என்னன்னா ஃபாண்ட் கலர். ஸோ இந்த ஃபாண்ட் கலரை டினோட் பண்ணுறது தான் வந்து கலர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த கீக்ஸ் ஃபார் கீக்ஸுக்கு மட்டும் நான் இன்லைன் ஸ்டைல் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதில் போயிட்டு ஸ்டைல் ஆட்ரிபியூட் வந்து கொடுக்கணும். அண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே க்ரீன் கலர் தான் வேணும் நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலரில் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ வித்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மின் ஹைட்டை எடுத்துறேன். ஜஸ்ட் நான் வித்துனே கொடுத்துக்கிறேன், ஏன்னா நம்ம அது ரொம்ப இது பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேசிக்கான ஒரு இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓகே கைஸ், இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா நான் டாட் வச்சு கால் பண்ணிட்டேன். ஸோ இது இன்புட் தான். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நம்ம பேசிக்காக வந்து ஒரு இது வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கம்பேரபிளாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சில நாலேஜஸ்லாம் வந்திருக்கும், எதுக்காக நம்ம இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில நாலேஜஸ்லாம் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஸ்கிரிப்டிங் போயிடலாம். ஸ்கிரிப்டிங்கில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்க போகிறேன். நானாக ஒரு டம்மி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் வந்து அந்த டம்மி பாஸ்வேர்டோட ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா சப்மிட் கொடுத்தோம்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு அலர்ட் வரணும். இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாவோ இல்லை தப்பாவோ கொடுத்தோம்னா இன்வேலிட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட், ஸோ அப்படி சொல்லிட்டு வரணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கிரிப்ட்ன்ற டேக் வந்து பாடிக்கு கீழே பாடிக்குள்ளே வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஹேண்டில் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹேண்டில் பட்டனை நான் எங்கே கொடுக்க போகிறேன் அப்படின்னா இதை காப்பி பண்ணிக்கலாம் அந்த ஃபங்க்ஷனை. ஸோ நம்ம பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் இந்த ஆக்ஷன் நடக்க போகுது. ஸோ இதில் போயிட்டு ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லெட் நேம் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ நேம் வெயிட் பண்ணுங்கள், நான் இதை டைப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டாட் வேல்யூன்னு கொடுத்துக்கிறேன். தென் பாஸ்வேர்டு இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம், ஓகே நம்ம பாஸ்வேர்டுன்னு தான் வச்சுருக்கோம் பேர், ஸோ அதனால் பாஸ்வேர்டுன்னு கொடுக்கணும். ஸோ வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம டெம்பரவரி பாஸ்வேர்டு வந்து டெம்பரவரி நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்மின். ஓகே, லெட் அகெயின் வந்து ஒரு டெம்ப் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்மின், இதுக்குமே நம்ம அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா லெட் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு 2 வேரியபிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இந்த இது என்ன அப்படின்னா நம்ம இன்புட் வாங்க போகிறோம்ல. ஸோ நம்ம இன்புட் வாங்க போகிறோம், இதுலேருந்து நமக்கு வேல்யூ வந்து கெட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் இன்புட் பாக்ஸ் கொடுத்தீங்கனாலே வேல்யூவாக தான் வாங்கணும். ஓகேவா? நம்ம ஜஸ்ட் லைக் தட் வந்து கொடுத்துடக்கூடாது. அப்படி நேமோட, அதாவது கெட் எலமெண்ட் பை ஐடி நேமோட முடிச்சிடக்கூடாது. டாட் வேல்யூ அப்படின்ற இதை யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது கால் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி நேமு அண்ட் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதை தான் நான் இங்கே 2 வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ ஒரு இஃப் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஸோ இஃப் 1 minute. So if name is not equal to null and password
இஸ் நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கக்கூடாது. அதே சமயம் அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு டெம்பரவரி நேமாக இருக்கணும். அதே சமயம் அந்த பாஸ்வேர்டு வந்து இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் டெம்பரவரி பாஸ்வேர்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அலர்ட்டில் என்ன பண்ண போகிறேன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துக்கிறேன். எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் invalid username or password அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். admin என்டர் கொடுத்தோன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ இதை வேறு மாதிரி கொடுத்து பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் லைக் தட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இன்வேலிட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அலர்ட் வருது. ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து இந்த ப்ரோக்ராமில் என்ன நம்ம கற்றுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நீங்கள் கற்றுருப்பீங்க, எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் HTML அண்ட் பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு சின்னதாக ஒரு வேலிடேஷன் மாதிரி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டாடா பை கைஸ்.